ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்த பருப்பு எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து கொடுங்க. பூண்டு பல் ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. பருப்பு எல்லாம் நல்லா வறுத்து வரட்டும். 3 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 3 சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. மல்லி இந்த மாதிரி ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கி வந்த உடனே ஆற வச்சுருங்க. ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா 1, கருவேப்பிலை கொஞ்சம் தாளிப்பூ சேர்த்துக்கோங்க. தாளித்து அதை எடுத்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மல்லி சட்னி ரெடி. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.